இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை ஆராய வேண்டும்னு என்ன அர்த்தம்? ஆராயிறாங்க, என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. இதுல இது உங்களுக்கு அப்ப இது வரைக்கும் தெரியாதே ஆட்சி பண்ணுவீங்களா? உரிமைகளை கூட கேட்டு பெற வேண்டிய சூழல் இருக்கு, போராடி பெற வேண்டிய சூழல் இருக்கு. என்ன போராடி? நீங்க ஊழல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. 100 நாள் வேலை பத்திரத்தில் ஊழல் நடந்திருக்கு. ஆமா, நடந்திருக்குது. செஞ்சது யாரு? தமிழக அரசு. நீங்க ஊழல் பண்றதெல்லாம் வேடிக்கை பார்த்துலாம் இருக்க முடியாது. அதே உங்க உரிமை. ஊழல் செய்வது உங்கள் உரிமை. நீங்க ஊழல் செய்வது உரிமை. ஊழல் ஊழல் சொல்லிட்டு இருக்கீங்க. எந்தையாவது ஒரு இடத்துலயாவது ஒரு ஆதாரமான ஒரு விஷயங்கள் எழுதிடுங்க. 2004 இருந்து 2014 15 வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்க? அப்ப இந்த பிரச்சனை குடைச்சல் இல்லைங்கிறாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஜிஎஸ்டி நிதி எங்களுக்கு வரல, சமக்கிர செக்ஷன் வந்து 2500 கோடி எங்களுக்கு வரல. இது வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய வரவு செலவு. ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் தமிழ்நாட்டிற்கு வணிக வரி அதிகமாக வந்திருக்கிறது. அப்புறமா எப்படி நீங்க ஜிஎஸ்டி வரி வரலன்றீங்க? நேற்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சாரு சார். நான் இது டாக்குமெண்ட் சார். இது அப்ப முதலமைச்சர் சொல்றது அவர்கிட்ட தான் போய் என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன முதலமைச்சருக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன்? நிதி ஆணையத்தை மீறி செய்ய முடியாது. ஆக தமிழகத்திற்கு சரியான நிதி எந்த மாநிலத்துக்குமே அதிக பயனாளிகள் எந்த மாநிலத்தில் வருகிறார்கள்? தமிழ்நாட்டில் இருந்து மறந்துட்டுறாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட். யாரு? தமிழகம். எங்களுக்கு நிதியே வரமாட்டேங்குதுன்னு சொல்ற தமிழக அரசு தான். அதே மாதிரி பயிர் காப்பீட்டு திட்டம், லேபர் வெல்ஃபேர், இப்படி சொன்னா அப்படி சொல்றேன், அப்படி சொன்ன அந்த கணக்கு கொடுத்து அதை சரி பண்ணாதான் உனக்கு காசு கொடுப்போம்னு சொல்றது தவறா? அப்புறம் நீங்க காசு கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? இதை சரி பண்ணுங்க. ஏன் உங்களால் சரி பண்ண முடியாது? நீங்க ஏமாற்றிருக்கிறீர்கள், நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், முறைகேடு செய்திருக்கிறீர்கள், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் மத்திய அரசு செய்கிறது. கண்டிப்பா. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் மற்றும் அதிகாரப்பூர்வமான ஸ்போக்ஸ் பர்சன் திரு நாராயண் திருப்பதி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். பல்வேறு நடப்பு அரசியல் குறித்து அவரிடம் கேள்விகளை கேட்டு பதிலை கேட்டு வருவோம். வணக்கம். மாநில சட்டமன்றத்தில் மாநிலத்தின் சுயாட்சி அதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வந்து வரவேற்கணும். அதிமுக உட்பட பாஜக உட்பட அனைத்து கட்சியும் வரவேற்கணும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். இந்த நகர்வு மத்திய அரசுக்கு, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணணும், ஒன்றிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி சுயாட்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுயாட்சியை உறுதிப்படுத்த வேண்டும், இங்க இருக்கக்கூடிய மாநிலத்துக்கான அதிகாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு, தினந்தோறும் நடக்கக்கூடிய சங்கிலி பறிப்புகள், கொலைகள், கொள்ளைகள், நேற்று கூட கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருட்கள், தமிழகத்திற்கு வர இருந்த போதைப் பொருட்கள் பிடிப்பு, டாஸ்மாகில் ஊழல், மதுவினால் தினந்தோறும் நடைபெறும் கொலைகள், இதையெல்லாம் மூடி மறைக்க கடந்த 2-3 மாதங்களாக பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி வருகிறது திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் அரசு. அதில் முதல் நாடகம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடித்த ஒரு நாடகம் மொழி பிரச்சனை. அதை மிக தெளிவாக, எப்படி காங்கிரஸ் அரசு இருந்தபொழுது ஹிந்தி கட்டாயம் என்றும், இப்போதைய தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் இல்லை, 3 மொழி என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து எடுத்து கூறி வந்த நிலையில் அவர்கள் எடுத்த அந்த ஆயுதம் துருபிடித்து போனது என்பதை விட்டுவிட்டு உடனடியாக தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் என்கின்ற இன்னொரு நாடகத்தை நடத்த ஆரம்பித்தார்கள். அதில் மக்கள் தொகை அடிப்படையில் இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னதே ராகுல் காந்தி தான் என்பதை நாம் தீவிரமாக விலக்கி சொன்ன பிறகு அதுவும் துருபிடித்து போய்விட்டதே என்று பயந்து போய் இன்னொரு ஆயுதத்தை எடுத்தார். அது மத்திய அரசு கல்விக்கான நிதியை பறித்து விட்டது என்று. ஆனால் அந்த கல்விக்கான நிதி எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நிதியை இவர்கள் மடைமாற்றி வேறு எதற்கோ செலவிட்டு விட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக சொன்ன பிறகு அதையும் கீழே போட்டுவிட்டு இப்பொழுது புதிதாக அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார். கடந்த தேர்தலில் பிரிட்டிஷார் கொண்டு வந்த சில சட்டங்களில் நாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, ஐயோ பாரதிய ஜனதா கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற பார்க்கிறது என்று சொன்னார்கள். இப்பொழுது மிக நேரடியாகவே சொல்கிறார், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் கோளாறு இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும்,
மேம்படுத்த வேண்டும், அதற்காக ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி மாநிலங்களுக்கான சுயாட்சியில குறிப்பாக நான் சொல்றது கல்வி, என்னன்னா, அவருடைய ஃபுல் நிதி. ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கிறேன் உங்களுக்கு. அவர் ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. அதில் அவருடைய முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? முதல் பாயிண்ட், முதலமைச்சர் கொடுத்த முதல் பாயிண்டில் மிக தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, மத்திய மாநில அரசுகளின் உறவு நிலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளையும் நடைமுறையில் உள்ள சட்டங்களையும் உயர்நிலை குழு ஆராய்ந்து மறுமதிப்பீடு செய்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை ஆராய வேண்டும்னு சொல்றாரு. இது சட்டசபையில சொன்னதுதான். நான் ஆமா, ஒன்றும் அவர் சொன்னதுதான். அப்ப ஆராய வேண்டும்னு என்ன அர்த்தம்? இல்ல, மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய சுயாட்சி இருக்கக்கூடிய நான் சொல்றது சொல். நான் முதலமைச்சர் சொன்னதை வைத்துக் கொண்டு பேசுகிறேன். ஆமா, நீங்க அதை இன்டர்பிரேட்டோ மிஸ்இன்டர்பிரேட் பண்ணா நான் காரணம் பண்ண மாட்டேன். அவர் சொல்லி இருப்பதை அப்படியே நான் வந்து சொல்றேன். இல்ல அதுக்கு என்ன பொருள்? பொருள் அதான். நீங்க ஒரு பொருள் எடுத்துக்கலாம். உங்க பொருள் தான் நான் கேட்கிறேன். அதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை ஆராய வேண்டும்னு என்ன அர்த்தம்? ஆராயிறாங்க, என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. இதுல இது உங்களுக்கு அப்ப இது வரைக்கும் தெரியாதே ஆட்சி பண்ணுவீங்களா? அதான் கேட்கிறேன். மத்திய அரசு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உரிமைகளை கூட கேட்டு பெற வேண்டிய சூழல் இருக்கு, போராடி பெற வேண்டிய சூழல் இருக்கு. என்ன போராடி? நீங்க ஊழல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்க ஊழல் செஞ்சீங்கன்னா பணம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க சமகிர சிக்ஷா திட்டத்துல, அதாவது அனைவருக்கும் கல்வி, சமகிர சிக்ஷானா ஒன்றும் அனைவருக்கும் கல்வி திட்டத்துல, அதுல ஐசிடி திட்டம், கம்ப்யூட்டர் லேப்ஸ், கணினி லேப்ஸும் சோதனை கூடங்களும் கணினி ஆசிரியர்களும் எவ்வளோ தெரியுமா? 840 கோடி 4 வருடங்களில் தமிழக அரசு வாங்கியிருக்குது. என்னன்னு சொல்லி, கணினி சோதனை கூடங்களும் கணினி ஆசிரியர்களும் நியமிப்போம்னு. பண்ணாங்களா? செஞ்சாங்களா? அதாவது நடுநிலை பள்ளிகளில் செய்யலை. கணினி வகுப்பே இல்லை. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கணினி வகுப்பே கிடையாது. கணினி வகுப்புக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க? கணினி அறிவியலுக்கு பதிலாக அறிவியல் பாடத்தில் கணினி அறிவியலை 3 பக்கத்துக்கு ஒரு புக்காக வச்சுட்டு ஆசிரியர்கள் இல்லாதனால வெறும் இன்ஸ்ட்ரக்டரை வச்சு பாடம் நடத்துறது, இது எல்லாம் தான் பண்ணுறாங்க. அப்போது அந்த பணத்தை தூக்கி வேறு எதுவே செலவு பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் காலையில் ஒரு பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த பதிவில் மிக தெளிவாக நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்படி செஞ்சால் மத்திய அரசு எப்படி நிதி கொடுக்கும்? அப்போது அது தோல்வி விட்டதா? இப்போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதில் ஃப்ராடு. யார் இம்ப்ளிமெண்ட் செய்கிறது? யார் அதை செய்வது? யார் செயல்படுத்துவது? மாநில அரசு, தமிழக அரசு. இவர் என்ன சொல்கிறாரு? சிஏஜி அறிக்கையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு. ஆமாம், நடந்திருக்குது. செஞ்சது யார்? தமிழக அரசு. நீங்கள் ஊழல் பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துலாம் இருக்க முடியாது. அதை உங்கள் உரிமை. ஊழல் செய்வது உங்கள் உரிமை. ஊழல் செய்வது உரிமை. ஊழல் சொல்லிட்டே இருக்கீங்க. எந்தையாவது ஒரு இடத்துலயாவது ஒரு ஆதாரமான ஒரு விஷயங்கள் எழுதிவிட்டீங்க. இப்ப நீங்க இன்னைக்கு இப்ப நீங்க ஒரு நிமிஷம், நீங்க எனக்கு ஒரு நிமிஷம். நீங்க போட்ட இன்னைக்கு பதிவுக்கு கீழேயே ஒரு நபர் என்ன போட்டிருக்கிறாருன்னா, 40,000 ஸ்கூல்ஸ் இந்த ஐசிடியில் ஆணையின்படி ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க, இவ்வளவு இது இருக்கு அப்படின்னு திருப்பி அதுக்கு பதில் ஓப்பன் பண்ணதா கட்டாயப்படுத்தப்பட்டு எழுதிருக்காங்க. போய் இன்னைக்கு தான் ஊடகவியலாளர் வச்ச போய் பாருங்க இருக்கான்ட்டு. அதுல நான் தான் எழுதிருக்கிறேன். இல்லவே இல்லை, லேப்ஸே இல்லை. ஆனால் இருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய போர்ட்டலில் போய் ஃபைல் பண்ணுறாங்க. கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். யாரு? ஆசிரியர்கள், அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள். நான் ஓப்பன் சேலஞ்ச் தானே, போய் பாருங்க. எந்த நடுநிலை பள்ளியிலாவது சோதனை கூடங்கள் இருக்கிறதா? எந்த நடுநிலை பள்ளியிலாவது ஆசிரியர்கள் நியமனம் நடைபெற்றிருப்பதா? இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதுக்கெல்லாம் எங்கிட்ட ஆர்டிஐ கவலைப்படாது. நான் என்ன சொல்கிறேன், அதை நான் போடல காலை. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்கன்றதுனால தான் நான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். என்கிட்ட இப்போ நான் உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன். ஆர்டிஐ இருக்குது. அதில் தமிழக அரசு சொல்லுது என்னன்னு, இல்லை நாங்கள் ஒன்றும் போடலன்னு. ஆனால் இன்னைக்கு எப்படி நீங்கள் போட்டதா சொல்லுவீங்க? அந்த பதிவில் போட்டிருக்காங்க 40,000 அப்படின்னு தலைமை ஆசிரியர்கள் போட்டிருக்கதாக அவர் அறிவிப்பு போட்டிருக்காங்க. புரியலைங்க. தலைமை ஆசிரியர்களுடைய ஒரு ஆடியோவே வச்சிருக்கிறேன். போதுமா? கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி இருக்குன்னு சொல்றேன். அப்போதான் பணம் கிடைக்கும்ட்டு. ஏன் சொல்றேன்னா, நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்றது தவறானது. நான் சொல்வது என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? இந்தியா ஃபார் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பசஸ் கிரியேட்டட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை உருவாக்கியது. அவ்வளவுதான் சார் விஷயமே. மாநிலங்களுக்குன்னு எதுவும் கிடையாது. அதுக்குன்னு சில சட்டங்களை கொடுத்துருக்காங்க.
அது இருக்குது. அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்குது. அதுதான் கேட்கிறேன். ஆமா. அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அதுல இல்ல, ஒருவேளை அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொன்னபடி நடக்கலன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன செய்யணும்? சட்டமன்றத்தை நாடு, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை நாடு. ஏன் நாடல? நீங்க ஏன் இத்தனை வருஷமா ஏன் நாடல? நீங்க 15 வருஷம் நீங்க அதிகாரத்தில் இருந்தீங்கல்ல சென்ட்ரல்ல. 1999 இருந்து 2004, 2004 இருந்து 2014, 15 வருஷம் இருந்தீங்களா? என்ன செஞ்சீங்க? அப்ப இந்த பிரச்சனை குடைச்சல் இல்லைங்கிறாங்க. என்ன குடிச்சது? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஜிஎஸ்டி நிதி எங்களுக்கு வரல, சமக்கிர செக்ஷன் வந்து 2500 கோடி எங்களுக்கு வரல. அதே போல வந்து அதாவது மாநில உரிமைகளுக்காக இருக்கக்கூடிய ஒன்னொன்னா பிரச்சனை. ஜிஎஸ்டி நிதி வரலன்றீங்கல்ல, இந்த என்கிட்ட இருக்கு, இந்த வரைக்கும் பாருங்க. இது வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கக்கூடிய வரவு செலவு திட்டம், சரியா? இதுல கடந்த வருடம் அதிக ஜிஎஸ்டி நிதி வந்திருக்குது தமிழ்நாட்டுக்கு மற்ற வருடங்களை ஒப்பிடும்போது. இதற்கு முன்னால் இருந்த வணிக வரி அது எல்லாவற்றையும் விட அதிகமாக இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க. அதிலே ஒப்புக்கொள்கிறார். ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் தமிழ்நாட்டிற்கு வணிக வரி அதிகமாக வந்திருக்கிறது. அப்புறமா எப்படி நீங்க ஜிஎஸ்டி வரி வரலன்றீங்க? நேற்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சாரு சார். நான் இது டாக்குமெண்ட் சார். இது அப்ப முதலமைச்சர் சொல்றது அவர்கிட்ட தான் போய் என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன முதலமைச்சருக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனா? நான் டாக்குமெண்ட் காமிக்கிறேன், நீங்க முதலமைச்சர் சொல்றாருன்றீங்க. இது வேணா படிச்சு பாருங்க, அதில் என்ன இருக்குதுன்ட்டு. வருவாய் எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்க. இது எல்லாமே இருக்குது. வணிக வரிகள், சரியா? வணிக வரிகளை 74.2% வந்திருக்கு. இதுல எல்லாமே கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பணம் வந்திருக்குது. மத்திய வரிகளில் பங்கு 58,022 கோடி. ஓகே. இதை விட அதிகமாக நாங்கள் இதற்கு முன்னால் வாங்கினோம் சொல்லுங்க. அதனால தான் மத்திய அரசினுடைய வரி வருவாய் அதிகரித்தனால்தான், அதாவது ஜிஎஸ்டியோட வந்த வரி வருவாய் அதிகரித்தனால்தான் என்னாச்சு, ஃபிஸ்கல் டெபிசிட் குறையுது, நிதி பற்றாக்குறை குறையுது. நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்களா? இங்கே வருவாய் அதிகமாச்சு, செலவினங்களும் நீங்கள் குறைச்சிங்க. நான் வந்து செலவினங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட பணம் எல்லாம் நல்லா குறைச்சிட்டிங்க, பல பேருக்கு பணம் கொடுக்காத விட்டீங்க. அதனால் அது வரி வருவாய் அதிகரித்தனால்தான் அது நடந்திருக்கு. அதனால் ஜிஎஸ்டியை குறை சொல்வதற்கு இவர்களிடத்தில் எதுவும் இல்லை. நான் ஆதாரம் அவங்கள்ட்டே கொடுக்குறேன், நான் என் டாக்குமெண்ட்டே கொடுக்குறேன், அவங்க டாக்குமெண்ட்டை தான் நான் கொடுக்குறேன். சரி, ஜிஎஸ்டி சொல்லிட்டேன், கல்வி நிதி சொன்னேன், வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க? இப்போ எதுவுமே இல்லாமல் சரியான முறையில் சீரான முறையில் மாநில அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய அரசுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை, குடைச்சல் இல்லை. தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய படுமோசமான அரசு நிர்வாகத்தை மூடி மறைப்பதற்காக நான் தான் உங்களுக்கு சொன்னேன், மொழி ரீதியாக மக்களை தூண்டி விடுவது. ஐயோ 3 மொழி இந்திய குணம் திணிக்கிறாங்களேன்னு. அதன் பிறகு என்ன, டீலிமிட்டேஷனால பெரும் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்றது. அதன் பிறகு இப்படி பார்த்தீங்களா, நம்ம வந்து எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அழுவது. அதுதான் சொன்னார். உண்மையிலே அது அழுவது தான். நீங்கள் இதில் பட்ஜெட்டில் டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து ஒன்று சொல்லிட்டு அப்புறமா இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆன் பார் வித் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. சரி, இப்போ நான் வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு எனக்கு ஈக்குவலாக வரணுங்கிறது தானே கோரிக்கை. அதுதான் நீங்கள் பொருளாதாரம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பேசுவர்களிடத்துல நம்ம பேச முடியும். ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே தெரியாத ஒருத்தர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி நான் ஆராயணும்னு சொன்னாங்க. எப்படி சார், மாநில சுயாட்சிக்காக தீர்மானமாக அத்தனை பேர் சேர்ந்து நிறைவேற்றிருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கணும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா கிடையாது இது, புரியுதா? இது இஸ் நாட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, இட் இஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இவ்வளோதான் விஷயம். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மாநிலங்களால் உருவாக்கப்பட்டது இந்தியா அப்படின்னு முதலமைச்சர் நினைத்து கொண்டிருக்கிறார். மாநிலங்களை உருவாக்கியது இந்தியா அப்படின்றதான் உண்மை. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படி பேசுவதே பிரிவினைவாதம். மொழிவழி மாநிலங்கள் எப்படி? மொழிவாரி மாநிலங்கள் அதான் இந்தியா தான் பிரிச்சுச்சு. மொழிவாரி மாநிலங்கள் என்ன, மொழிவாரி மாநிலங்கள் அப்புறமா அதுவா சேர்ந்து இந்தியா உருவாகி சார் இல்லை. நாம் எப்படி பிரிக்கலான்னு பிளான் பண்ணாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் 2 கோடி 2 கோடியாக பிரிக்கலாமா, 3 கோடியாக பிரிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது சரி, ஒரு கலாச்சாரம் ஒன்றாக இருக்கட்டும், ஓகே. அதுலேயே அம்பேத்கர் சொல்கிறாரு, அண்ணல் அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறார், மொழிவாரி மாநிலங்கள் இந்தியாவிற்கு ஆபத்து. அது முதல்ல சொன்னது சார், நான் சொல்றது. நீங்கள் முதல்ல சொன்னது, ரெண்டாவது அதுக்கப்புறம் கொடுத்த அறிக்கையை படிச்சு பார்த்துட்டு அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதெல்லாம் நீங்கள் டாக்டர் எழிலன் பேசுறது வச்சுலாம் பேசாதீங்க. நானும் படிச்சது. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி போய் படிங்க, அவர் அப்படி சொல்லலை.
நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் மிக தெளிவாக இரண்டிற்கும் என்ன ஒப்பீடு செய்திருக்கிறார். அதில் இது எதிரால ஆபத்துன்னு சொல்கிறார். நீண்ட கால தொலைநோக்கு பார்வையில் மொழிவாரி மாநிலங்கள் ஆபத்தை கொடுக்கும், இதுவும் இருக்கு பார்த்துங்க, தெளிவாக சொல்கிறார். படிங்க, ஃபுல்லாக படிங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நடந்தது என்னன்றதை பாருங்கள். அதனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முதலே சொல்கிறார், மொழி உணர்ச்சிகளை தூண்டும், மிகப்பெரிய போராட்டம், இது பிற்காலத்தில் பெரும் பிரச்சனையாகும், தெளிவாக சொல்கிறார். சரி, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தவறு இல்லை. நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம், இனிமேல் அதை மாற்றுறதுன்றது கஷ்டம். ஆனால் இந்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறதுனா, ஒரு மாநிலத்தை உருவாக்கவோ, ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளை நிர்ணயிக்கவோ, ஒரு மாநிலத்தினுடைய பெயரை கூட மாற்றுவதற்கு இந்திய அரசாங்கத்திற்கு உரிமை இருக்குது. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி இந்திய அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி தான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறாங்க. அது புரிஞ்சுங்க. நீங்களாம் டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் விஷயம். நான் என்ன சொல்கிறேன், இதில் உங்களுக்கு எங்கே பிரச்சனை வருது? 5 மடங்கு 6 மடங்கு அதிகமாக 2004, 2014, 2014, இந்த 10 வருடங்களில் அதிகமாக நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவான விஷயம். டாக்குமெண்ட்ஸ் ஆர் தேர். க்ரோத் டெரிட்டரி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் என்னங்க புரியாது பேசுகிறீங்க? இந்தியாவில் 4 மாநிலங்கள் உற்பத்தி மாநிலம். ஆமாம். யார் யார்? மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, ஓரளவுக்கு கர்நாடகா. சரியா? எதனால்? இங்கே இண்டஸ்ட்ரியல் எதனால்? சரி நீங்கள் ஓகே, இண்டஸ்ட்ரி ஏன் வந்துச்சு அப்படின்னு நாங்கள் தான் அதுக்கு அனுமதி கொடுத்தோம். நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். இண்டஸ்ட்ரியாக வந்துச்சு. நான் ரொம்ப சீரியஸாக ஒரு நீங்கள் நல்ல கேள்வி கேட்டதுனால நான் சொல்கிறேன். எங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் சார். ரொம்ப சாதாரண விஷயம் சார். லாஜிஸ்டிக்ஸ். சரி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத்தெல்லாம் பெரிய போர்ட்ஸ் இருக்குது, போர்ட்ஸ், கடல் இருக்குது. கடல் சார்ந்த மாநிலங்கள் தொழில்துறையில் முன்னேற்றம் இருக்குது தான் சார் செய்யும். அவ்வளோதான் சார் விஷயம். அப்போது இங்கே தொழில் வருது. ஆனால் நீங்கள் ஒரு ஹுண்டாய் காரை இங்கே விற்கிறீங்க, 10 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க. இங்கே தயாரிக்கிறோம், தயாரித்து தமிழ்நாட்டிலே விற்கிறோமா? இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் வாங்குறாங்கல்ல, அதுக்கு 1 லட்ச ரூபா வரி கொடுக்குறாங்கல்ல. ஆனால் உத்தரப்பிரதேசம் விவசாய மாநிலம், அங்கே 10 லட்ச ரூபாய்க்கு இந்த ஹுண்டாய் கார் மாதிரியே 10 லட்ச ரூபா மதிப்புள்ள விவசாய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. நாமளும் வாங்குகிறோம். அங்கே இருக்கிறவங்க சாப்பிட முடியுமா? முடியாது. தமிழ்நாட்டில் வாங்குகிறோம், அதுக்கு வரி செலுத்துகிறோமா? இல்லை. இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் இதையெல்லாம் போட்டு இந்தியாவிற்கென்று ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரத்தை உருவாக்கி, அதுதான் ஃபைனான்ஸ் கமிஷன் செய்கிற வேலை. ஃபைனான்ஸ் கமிஷனுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. சிரிக்கிறதுக்காக நான் சொல்ல இல்லை, புரிஞ்சுது சார். நிதி ஆயோக் இண்டிபெண்டன்ட் பாடி. நிதி ஆணையம், நிதி ஆயோக் இல்லை, நிதி ஆணையம், ஃபைனான்ஸ் கமிஷன். நிதி ஆயோக் வேறு, இது வேறு. நிதி ஆணையத்திற்கும் அரசாங்கத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பேஸ்ட் ஆன் சோமனி, பல தரவுகளின் அடிப்படையில், பல புள்ளி விவரங்களின் அடிப்படையில், பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸை, பல மாநிலங்களுடைய எல்லாவற்றையும் கணக்கு, இங்கேருந்து எவ்வளோ வருது, அங்கேருந்து எவ்வளோ போகுது, எல்லாமே இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த அரசாங்கம் பரிந்துரை செய்தது யாருக்கு? நிதி ஆணையத்துக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சோம்னு சொன்னால் ப்ராப்ளம் வரும். ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. அதனால் அதற்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுங்கன்றதுனால தான் இந்த நிதி ஆணையத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிதி ஆணையத்தில் தான் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது சார். இதெல்லாம் உருவாக்கப்பட்ட சிஸ்டம். அதிலிருந்து டீவியேட் பண்ண முடியாது. ஃபைனான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரைகளை ஏற்றுத்தான் அரசாங்கம் செயல்பட முடியும், நிதி ஒதுக்க முடியும். நிதி ஆணையத்தை மீறி செய்ய முடியாது. அதில் என்ன சொல்லிருக்குதோ அதான் செய்ய முடியும். ஆக தமிழகத்திற்கு சரியான நிதி எந்த மாநிலத்துக்குமே தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, எந்த மாநிலத்துக்குமே எது ஒதுக்கப்பட்டதோ அது ஒதுக்கப்படும். இது வேண்டும் என்ற அரசியல் செய்வது. இதை நான் இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன். இந்த ஃபெடரல் செட்டப்னு சொல்கிறோம், நம்மளது குவாசி ஃபெடரல் செட்டப். ஓகே, சரியா? நம்மளது குவாசி ஃபெடரல் செட்டப் தான். இதில் நிதியாக இல்லைன்னாவிட்டாலும் கூட கடனாக கொடுத்து வாங்கி நிறைய மத்திய அரசு கொடுக்குது. வெளி நாட்டிலிருந்து நீங்கள் கடன் வாங்க முடியாது, மத்திய அரசு உத்தரவாதம் கொடுத்தா தான் வாங்க முடியும். நான் இப்போ மூணு திட்டங்கள் சொல்கிறேன். நான் ஒரு பெரிய பொதுத்துறை நிறுவனத்தில் ஒரு இயக்குனராக பணிபுரிகிறேன். இதில் மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனத்தில் மகாரத்னா கம்பெனி.
அந்த நிறுவனம் வந்து டான்ஜெட்கோ பவர் மினிஸ்ட்ரியில் வருது. 3 இப்போ தற்சமயம் 3 திட்டங்களுக்கு நிதி உதவி அளித்து வருகிறது. உடன்குடி அனல் மின் நிலையம், சென்னை ஃபேஸ் 3, நார்த்து சென்னை ஃபேஸ் 3, குந்தா நீரேற்று மின் நிலையம். இது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன், இது இல்லாமல் வந்து எல்லாத்துக்குமே தொடர் அமைப்பு போன்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த நிறுவனம் வந்து மத்திய அரசாங்கத்து நிறுவனம் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 70-80 கோடி ரூபாய் நிதி உதவின்னு சொன்னால் நிதியாக கடனாக அளித்திருக்கு. அது இல்லை, அந்த சப்போர்ட் இல்லைன்னா இது வந்து இங்கே டெவலப்மெண்ட் இருக்குமா? ஓகே, இதுதான் நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்றைக்கி இதே இவர்கள் சொல்கிற இதே அரசாங்கம் நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களில் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குது தெரியுமா உங்களுக்கு? மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்களில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதிக பயனாளிகள் எந்த மாநிலத்தில் வருகிறார்கள்? தமிழ்நாட்டிலிருந்து. பெருமையாக மறந்துட்டுக்கிறாங்க, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. யார்? தமிழக. எங்களுக்கு நிதியே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிற தமிழக அரசு தான். நீங்கள் கூகுள் பண்ணால் வரும் பாருங்க. அதே மாதிரி பயிர் காப்பீட்டு திட்டம், லேபர் வெல்ஃபேர் ஸ்டேட். சார் நீங்கள் நான் இப்படி சொன்னால் அப்படி சொல்கிறீங்க, அப்படி சொன்னால் இப்படி சொல்கிறீங்க. பணம் வரலன்னு நீங்கள் பணம் கொடுத்தாச்சு. பணம் இன்னும் வரலன்னு தான் சொல்கிறேன். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் லேபர் வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்காக இல்லை, வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று துவங்கப்பட்ட திட்டம். அது லேபர் வெல்ஃபேரில் தான் சார் வருது. லேபர் வெல்ஃபேரில் வராது சார். ஸோ இங்கே அதே மாதிரி செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. நீங்கள் எந்த திட்டத்தில் நீங்கள் முத்ரா கடன் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் அமல்படுத்துவதில் முதன்மையாக இருக்கிறது. எந்த திட்டம் இல்ல ஊழலை அமல்படுத்துவது முதலாக அந்த ஒரு ஊழலை அமல்படுத்துவதில் நீங்க முதலா இருக்கிறீங்க. அப்போ செக் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். நாங்க கேள்வி கேட்போம், நீங்க என்ன கேட்டீங்க, நீங்க எதுலாம் நீங்க எதனா ப்ரூவ் பண்ணீங்களான்னு எல்லாத்துலயும் ப்ரூவ் பண்ணிருக்குது. இதுல விவசாயிகள் கௌரவ நிதி எத்தனை கோடி ரூபாய் திரும்ப பெறப்பட்டிருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதில் வந்து எவ்வளோ புகார்கள் இருக்கின்றன. அதை வந்து அது என்ன ப்ராப்ளம்னா மத்திய அரசு வந்து உடனடியாக அதை வந்து நடவடிக்கை எடுக்கலாம். பட் அதுதான் அங்கே தான் அந்த சூட்சமாக இருக்குது. என்னன்னு, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு போய் கேள்வி, ஐயோ எங்கள் மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கிறீர்களே அப்படின்னு ஒரு பேசுவாங்க. அனைவருக்கும் வீடு திட்டம், அனைவருக்கும் குடிநீர் திட்டம், தயவு செஞ்சு போய் பாருங்கள். நீங்கள் என்ன பேட்டி காண்றதும் நிறுத்தாதீங்க, கொஞ்சம் களத்தில் இறங்கி பாருங்கள். உங்களை போன்ற ஊடகங்கள் ஜல் ஜீவன் மிஷன்னு சொல்லுவாங்க, அனைவருக்கும் குடிநீர் திட்டம், போய் பாருங்கள். பைப் மட்டும்தான் அவங்க, கனெக்ஷனே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? சோஷியல் மீடியாவில் நிறைய வருது, பாருங்கள். இதெல்லாம் யார் செய்கிறது? மாநில அரசு. 100 நாள் வேலை திட்டத்தில் எல்லாருக்கும் நேரடியாக அனைவருக்கும் அவர்களுடைய வங்கி கணக்கில் செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் அது மாதிரி நடக்குதா? ஏன் நடக்குதா? இப்போ கல்வி இதில் சொன்னேன், உங்களுக்கு சார் கம்ப்யூட்டர் வாங்கிக்கங்கன்னு 50,000 ரூபாய் கொடுக்குறேன். சரி சார் நான் கம்ப்யூட்டர் வாங்கிக்கிறேன் சார், வேணும்னு கேட்குறீங்க, கம்ப்யூட்டர் வாங்கிக்கிறேன் சார்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு அதுக்கு பதிலாக ஒரு கார் வாங்கிட்டு போகிறீங்க. நியாயமா? உனக்கு என்னையா, நீ காசு கொடுத்துட்டுல, நான் கம்ப்யூட்டர் வாங்கினா கார் வாங்கினா கேள்வி கேட்பீங்களா? நான் கேட்க மாட்டேன்னா, என்கிட்ட கம்ப்யூட்டர் வாங்கினதானே சொல்லி வாங்கினேன், காசு அதுக்கு தானே கொடுத்தேன். அந்த மாதிரி தான் இந்த கல்வி சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ற அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் சமகிர கணினி வாங்குறது இல்லை இவங்க பண்ணுறாங்க. அப்போ அப்புறம் அது கேள்வி கேட்காம எப்படி இருப்பாங்க? கேள்வி கேளுங்க, கேள்வி பணத்தை கொடுக்க மாட்டேன்னு அது எப்படிங்க? நீங்க என்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு கம்ப்யூட்டர் யாருக்கு கல்வி, கணினி கல்வி யாருக்கு? மாணவர்களுக்கு. எந்த மாணவர்களுக்கு? உள்ளூர் மாணவர்களுக்கு, ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு. கரெக்டா? அப்போ நீங்க அந்த பணத்தை அதுக்கு செலவு பண்ணலன்னு என்ன அர்த்தம்? ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணினி வகுப்பு மறுக்கப்படுகிறது. ஆனால் சன்ஷைன் ஸ்கூல்ல கணினி வகுப்புக்கு பாடம் நடத்துவீங்க. இப்ப புரியுதா? டிஸ்கிரிமினேஷன் எங்க வருது? இங்க தானே வருது. நீங்க சன்ஷைன் ஸ்கூல்ல படிக்கிறவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. காலை உணவு இங்க நீங்க அந்த திட்டம் எல்லாமும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாநில அரசு வந்து தயவு செஞ்சு உடன்பிறப்பு மாதிரி பேசாதீங்க. நான் உடன்பிறப்பா எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றேன், வேணாம். நான் சொல்றேன் ஸ்பெசிபிக்கா, நான் சொல்றேன் பாருங்க, ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லுங்க. நீங்கள் இந்த உதயநிதி ஸ்டாலின் மாதிரி பேசக்கூடாது. எனக்கு என்ன அவசியம்? ஏங்க அவர் பேசினாரு, ஏங்க 3 மொழி ஏன் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னா, நாங்கள் தான் அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துருமே, காலைல சீருடை கொடுத்துருமே சொன்னாரா? டிஸ்கிரிமினேஷன் சொன்னாலும் அதை சொல்லுங்க. நீங்கள் டிஸ்கிரிமினேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா,
இப்போ கூட வந்து 1,00,000 மாணவர்களை இந்த அடுத்த கல்வியாண்டுக்கு நாங்கள் இப்பவே சேர்த்து வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கிறார். அவ்வளவு மாணவர்கள் வந்து தன்னிச்சையாக விருப்பமாக வந்து சேரக்கூடிய இடத்துல டிஸ்கிரிமினேஷன் இருக்குமா? உங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் த ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தி புவர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் நான் டிஸ்கிரிமினேஷன் சொன்னது அதுதான். சரி, ஆனால் நான் சொன்னதை நீங்கள் மடைமாற்றாதீர்கள். நான் மடைமாற்றல கேட்கிறேன். நான் கேட்பது சன்ஷைன் ஸ்கூல் இல்லை வேற ஏதோ ஒரு ஸ்கூல் வச்சுக்கங்க, தனியார் பள்ளி, அங்கே மாணவர்களுக்கு கணினி பாடமே இருக்கா இல்லையா? இருக்கு. எனக்கு தெரியல, உங்களுக்கு பசங்க இருக்காங்களா, படிக்கிறாங்களா ஸ்கூலில் எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம பசங்கள்லாம் படிக்கிறாங்க, தனியார் பள்ளியில் படிக்கும்போது அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இல்லையா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத, அதை தவிர்த்து விட்டு இன்றைக்கி நீங்கள் படிச்சிட முடியுமா? கல்வி உங்கள் மண்டையில் ஏறுமா? நவீன தொழில்நுட்பம், நீங்கள் வாட்சிலேருந்து ஃபோன்லேருந்து எல்லாமே நவீன தொழில்நுட்பம் தான். ஒரு காலத்தில் உங்கள் கேமராமேன்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நாங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்தால் அங்கேயே 1/2 மணி நேரம் ஆகும். ஸ்க்ரீனை மாற்றணும், அதை மாற்றணும், க்ரீன் மேட்டு ப்ளூ மேட்டு எவ்வளோ இருக்கும். இன்றைக்கி அப்படி அந்த ஒரு டெக்னாலஜி. இந்த தொழில்நுட்பத்தை மற்ற மாணவர்கள் கற்கும் பொழுது ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் ஏன் கற்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கேள்வி. சரி, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் பதில் சொல்கிறாரு. அவர்களுக்கு நாங்கள் காலை உணவு கொடுக்குறோம், அவர்களுக்கு சீருடை கொடுக்குறோம். இது பதிலா? சரி, உங்கள்கிட்ட காசு இல்லைங்க, நீங்கள் கொடுக்கல. மாநில அரசுகிட்ட காசு இல்லை, ஏன்னா 60,000 பள்ளி இருக்குது, இல்லை 30,000 பள்ளி இருக்குது. 30,000 பள்ளிக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், 800 கோடி ஆகும். உடனே என்ன பண்ணுறாங்க மத்திய அரசு? நான் 800 கோடி கொடுக்குறேன் அவனுக்கு, எல்லாத்துலேயும் கம்ப்யூட்டர் வை, எல்லாத்துலேயும் சோதனை கூடங்கள் வை, எல்லாத்துலேயும் கம்ப்யூட்டருக்கு வாத்தியார் போடு சொல்லி பணம் கொடுக்குறாங்க சார். நீங்கள் என்ன சார் செய்யணும்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? உடனடியாக செய்யணுமா வேணாமா? அந்த பணத்தை வாங்கி வேறு எங்கேயும் செலவு பண்ணிக்கணும்னா அர்த்தம். இதை கேட்டு நீ அதை அந்த கணக்கு கொடுத்து அதை சரி பண்ணாதான் உனக்கு காசு கொடுப்போன்னு சொல்கிறது தவறா? அப்புறம் நீங்கள் காசு கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? இதை சரி பண்ணுங்க. ஏன் உங்களால் சரி பண்ண முடியாது? நீங்கள் ஏமாற்றிருக்கிறீர்கள், நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், முறைகேடு செய்திருக்கிறீர்கள், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் மத்திய அரசு செய்கிறது. கண்டிப்பா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அப்படித்தான் செய்வாள். மத்திய அரசு என்பது தாய், மாநில அரசு குழந்தைகள் தான். இவ்வளவுதான். இது ஒரு குடும்பம். ஆனா நீங்க நாங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்தியா உருவாக்கணும்னு சொல்லாதீங்க. இந்தியா தான் உங்களை உருவாக்கி இருக்கிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.